2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு வாழ்க்கை சொன்ன பேச்சை கேட்டு எல்லாம் உனக்கு ஆகும் தூது போதும் அது போதும் அச்சோ ஏதேதோ ஆயாச்சோ அட அஞ்சு நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா ஆன போதிலும் வீடு கட்டு நீ தினமும் முழுக்காமதான் டென்ஷன் தனக்கேறுதா தன்னன் தனிமைய கத்தி பாரணி ஓ இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான் Life's a wonderful rainbow கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கு இல்லை பேஜாரு நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. ஏய், நீ சொல்றபடி பார்த்தா உங்க அக்கா ஏதோ பெருசா பிளான் போடுற மாதிரி தெரியுதே. உங்க அக்கா அடுத்து என்ன பண்ண போறாங்கறத பார்த்துட்டு உங்க அண்ணன் கிட்ட பேசணுமா வேணாமாங்கறத பத்தி நம்ம யோசிக்கணும். ஆமா ஆமா கரெக்ட் தான். நேத்து மார்னிங் ராமநாதன் கிட்ட உங்களுக்கு போன்ல உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறதா சொன்னீங்க. ஆனா ஈவினிங் வந்து ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்ட்டிக்கு போறதா சொல்லிட்டு இருந்தீங்க. பர்சனலா இருந்தா சொல்ல வேண்டாம். ஆமா மேம், பர்சனல். எதை பண்ணாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு பொண்ணோட மேரேஜ் வீடியோவில் ஒருத்தன் ஒன்ன மாதிரியே அந்த பையன் ஃபோட்டோ வந்து பொண்ணு கையில் இருக்குது, பொண்ணு கையில் பையன் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி, இந்த பூலேருந்து முகம் வர்ற மாதிரி, பறந்து போகிற மாதிரி இப்படிலாம் செஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தான். என்ன அது ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆகா ஓஹோன்னு சொன்னாங்கன்னா பார்த்துக்க. நானே 2-3 கல்யாணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்பா சித்தி எவ்வளவு கிரியேட்டிவா ட்ரை பண்ணி மெனக்கெட்டு இருக்கான். அது போய் கல்யாண வீடியோ கூட கம்பேர் பண்றீங்களாப்பா? நான் சித்தார்த்த ஒன்றும் குறை சொல்லலையேம்மா, எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். ரோட்ல சாக் பீஸ் வச்சு கலர் பொடியெல்லாம் வச்சு டிராயிங் போட்டுட்டு இருக்கானே, அதுவும் ஓவியம் தான். ஏசி ரூம்ல உட்காந்து பிரஷ் கிரஷ்ன்னு எல்லா வசதிகளோட பண்றானே, அதுவும் ஓவியம் தான். இன்ஃபேக்ட் ரோட்ல அந்த வெயில்ல மண்டி போட்டு குனிஞ்சுக்கிட்டு டிராயிங் பண்ணிட்டு இருக்கானே, அவனைத்தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்ன சித்தார்த், கிரியேட்டிவிட்டிலேயே ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா என்ன? நீங்க பெரிய டைரக்டரா போறீங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல சார், எந்த படைப்புமே வித்தியாசமா தனித்தன்மையோட இருந்தாதான் அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் சார். கரெக்டா சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சித்தார்த்துக்கு புரியுது. இல்லப்பா நீங்க பண்றது அப்படி இல்ல காவியா, நாம கிரியேட் பண்ற படைப்புகள் பாக்குறவங்களுக்கு புரியணும். புரிஞ்சுக்கிற அளவுக்காவது அவங்களுக்கு அறிவாவது இருக்கணும். இல்லைன்னா குருடன் யானையை தடவி பார்த்து விவரிக்கிற மாதிரி தான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நைட்டு என் ஃபிலிம் விஷயமா நான் கோயம்புத்தூர் போறேன். இந்தா உன் போட்டோஸ்ல எடிட்டிங் பண்றதுக்கு முன்னாடி வாங்கினது. நான் வரேன். கங்க்ராட்ஸ், நல்ல விஷயமா போறீங்க.
ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இந்த குருடன் உதாரணம் சொன்னீங்களே, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தெரியுதோ இல்லையோ, ஜனங்களுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபாடு வந்துட்டே இருக்கும். ஐபிஎல் சீசன் மாதிரி இப்ப எல்லாருக்கும் படம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும். இப்ப பாம்பு கூட தான் டெய்லி படம் எடுக்குது. அதுக்காக அதை பெரிய டைரக்டர்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான். நான் கிளம்புறேன். ஏங்க, இந்த பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவன் சொல்லாமே போயிட்டான். என்ன? சித்தார்த்தனா எந்த ஊர் சாமி? எந்த சாமியும் இல்ல. ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம குலதெய்வ கோவிலுக்கு நம்ம பொண்ணை கூட்டு போ. நல்ல வேப்பிலை அடிச்சு நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிட்டு வா. இப்ப அதுதான் முக்கியம். சார் சேஞ்ச் இல்ல சார். பரவாயில்லப்பா, அடிக்கிற வெயிலுக்கு இளநீ வாங்கி குடி. என்ன? ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். யாருப்பா நீ? வடிவேல் சார் தான் சார் அனுப்புனாரு. அவசரமா வீட்டுக்கு வான்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்களாமே. வடிவேல் சார் அவசரமா வெளியூர் போறதுனால என்ன அனுப்பி வச்சாரு. பேங்க்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தனால போன்ல பேச முடியல. அன்னைக்கு ஒரு இடத்தை பார்த்தோமே, பேச முடிச்சாச்சா? முடிச்சாச்சு சார். அதுக்கப்புறம் 10-15 காரை முன்னாடி நிறுத்துற மாதிரி விஸ்தாரமா பெரிய இடமா பார்க்க சொல்லியிருந்தீங்களாமே. அதான் அங்கங்கே அலைஞ்சு நீங்க எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு இடத்த பிடிச்சு வச்சிருக்கேன். முன்னாடி காலி இடம், 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஆபீஸ் இருக்கு. பர்னிச்சர், ஏசி எல்லாமே இருக்கு. ஏற்கனவே ரியல் எஸ்டேட் ஆபீஸ் இருந்துச்சு. பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி அட்வான்ஸ் எல்லாம் கழிஞ்சும் 3 மாசம் வாடகையை அவங்களால கொடுக்க முடியல. அதான் ஓனர் எல்லாத்தையும் புடிங்கிட்டு வெளியே அனுப்பி வச்சுட்டாரு. அவங்களுக்கு சரியா பிசினஸ் பண்ண தெரியலையா? அதுக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு டேலண்ட் எல்லாம் வேணையா. என்ன மாதிரி ஒரு நல்ல வாஸ்துக்காரன் பார்த்து சிட்டிங் பொசிஷன் சரியா பார்த்து உட்கார்ந்தானு வை, அமக்கிழமை பிசினஸ் பண்ணலாயா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, வாடகை என்ன சொல்றான்? 30,000 ரூபாய் சொல்றாரு சார். உங்களுக்காக வேணும்னா 25,000 ரூபாய்க்கு பேசி முடிக்கிறேன். அது மட்டும் பண்ண பத்தாதையா? முன்னாடி காலி இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கார் நிறுத்த வசதியா டெம்பரவரி ஒரு ஆஸ்பெக்டர் சீட் போட்டு தர சொல்லு. 1 வருஷம் கழிச்சு நானே கான்கிரீட் ரூஃப் போட்டுக்கிறேன். அப்பதான் சம்மர் டைம்ல கஸ்டமர்ஸ் வந்தா கம்ஃபர்டபுளா காரை பார்க்க முடியும். என்ன சொல்றது புரியுதா? புரியுது சார். ஆமா, குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல சார். இந்த வீட்டுல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்ன பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தா குறைஞ்சு போயிடுவாங்களா என்ன? வயசாச்சு தவிர ஒரு இங்கிதமும் தெரியல. ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நாம பிசினஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல இடத்த ஒருத்தன் கொண்டு வந்திருக்கான். அவன வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி காக்க வச்சிருக்காங்க. ஏ மீனாட்சி, என்னங்க? வெயில அலைஞ்சு தெரிஞ்சு வரேன், குடிக்க ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வா. இத வரேன். என்னங்க? இந்தாப்பா, இந்த பணத்தை ஓனர்ட்ட டோக்கன் அட்வான்ஸா கொடுத்து அப்படியே அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ண சொல்லு. அப்படியே நம்மளை பத்தியும் கொஞ்சம் நல்லபடியா சொல்லி வை. அப்பதான் ஸ்டேட்டஸ் என்னன்னு அவருக்கு புரியும். அது சார், தலையை சொல்லி நிறுத்தியா? இருக்கிற முடியும் கொட்டிர போது. நான் சொல்றது கவனமா கேளு. வேலையெல்லாம் பரபரன்னு நடக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். சார், என்னையா அந்த இடத்த முடிச்சலாமா சார்? ஏன்னா ஓனர் ஒரு கரார் டைப்பு, அட்வான்ஸ் திருப்பியும் வாங்க முடியாது. என்னையா ஏமல் நம்பிக்கை இல்லையா? 1 மாசம் வாடகை அட்வான்ஸா கொடுத்தா நம்புவியா? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பத்தி என் பொண்டாட்டி மீனாட்சியை சாட்சியா வச்சுக்கிட்டு சொல்றேன். எனக்கு 2 வருஷம் டைம் குடியா. அந்த இடத்த உங்க ஓனர் இருந்து விலைக்கு வாங்குறனா இல்லையா பாரு. அப்ப புரிய அந்த விஸ்வநாதன் யாருன்னு. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கியா? நீ கிளம்பு. தேங்க்யூ சார். என்னங்க, என்னால நம்பவே முடியலங்க. நான் பாக்குறது நிஜம்தானா? சொன்ன மாதிரியே பிசினஸ் ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கு. அதுவும் 500 ரூபாய் கட்ட பிரிச்சு அந்த ஆளுக்கு கொடுத்தீங்களே, அப்படியே நான் பழைய ஞாபகத்துக்கு போயிட்டேன். உங்க கையில பணத்தை வாங்கி குடும்பம் நடத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? என்னடி பெருமையா பேசுறியா, குத்தி காட்டி பேசுறியா? இனிமே தாண்டி ஆரம்பிக்க போது விஸ்வநாதன் ஆட போற ஆட்டம். உன் பொண்ணு கிள்ளி கிள்ளி தானே கொடுத்தா. நான் இனிமே அள்ளி அள்ளி தர போறேன் பாரு. சரி சரி, நான் கை கழுவி விட்டு வந்துடுறேன். சாப்பாடு எடுத்து வை. அப்படியே முடிஞ்ச 2 மிளகை தட்டி சூப்பரா ஒரு ஆம்லெட் போட்டு வை. ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. சரிங்க. மீனாட்சி, அப்புறம் நான் சொல்ற வரைக்கும் இந்த பண விஷயத்தை யார்கிட்டயும் பத்த வச்சிடாத. என்ன? சரிங்க.
பார்த்துட்டப்பா. நேத்து நைட்டு ஒரு 8:30 இருக்கும். உனக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணேன். உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நான் டிபேட் ஒன்று போட்டு பார்த்தேன். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், இதுல இந்த ஜெனரேஷனுக்கு எந்த மேரேஜ் பெஸ்டா சூட் ஆகும்னு போட்டு பார்த்தேன். சிவா சார், மேனேஜர் அம்மா வராங்க. முரளி, இந்த ஆர்பிஐயோட எஃப்டி பத்தின டீடைல்ஸ் என்ன எல்லாம் சார், மேனேஜர் அம்மா நதம் பாயிண்டிங்களா? சும்மா சொன்னேன் சார். எந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு. அங்க பாருடா. இரு, அந்த மேனேஜரை வச்சு உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டா இடியட். ச்சே, என் பொண்டாட்டி கூட பயந்ததே இல்லைன்னா. டேய், ஏன்டா இப்படி போய் சொல்ற? பயங்கரமா பேசுவ, ஆனா மேனேஜரை பார்த்தா இப்படி பயந்து நடுங்குற. மான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினியோ? NVR உன்னை கலாய்க்கிறான். அதை விடுறா, அவனை எப்படி பேய் ஓட்டணும்னு எனக்கு தெரியும். என்ன பேசிட்டு இருந்தான்? அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? என்ன கேட்டா லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, லவ் மேரேஜ்ங்கிறது நம்ம வீட்டுல ஹால்ல மேலையும் கீழையும் எதுவும் போடாம ஃப்ரீயா லுங்கிய கட்டிக்கிட்டு தரையில 2 தலகாணிய போட்டுக்கிட்டு சில்லுன்னு பீர் குடிச்சுக்கிட்டு FTV பாக்குற மாதிரி. அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது அடுத்த வீட்டு ஹால்ல படுக்கிற மாதிரிடா. டேய், ஏன்டா சம்பந்தமே இல்லாம பேசி கழுத்து இருக்கிற? என் காதுல ரத்தமே வந்துரும் போல இருக்குடா. முரளி, எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ உண்மையிலேயே டியூப் லைட் தான். 3 மாசம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட டவுட் கேட்டானா, மிஸ் என்ன பாடம் நடத்துறீங்கன்னு. அப்படி இருக்குது நீ பேசுறது. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்னு உன் மண்டையில அரைஞ்ச மாதிரி சொன்னா, அப்பவாது இன்ஜின் சூடாகி காவியா கிட்ட உன் லவ் சொல்ல மாட்டியான்னு ஒரு நப்ப ஆசை தான். டேய், எல்லாம் புரியுது. லவ் மேரேஜ் பண்றதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சா நல்லதா இருக்கும். ஆனான்னு ஏன்டா இழுக்கிற? அது இல்லடா, காவியா மாதிரி ஒரு மாடர்ன் பொண்ணு பசங்களோட ஜாலியா சிரிச்சு பேசுறத பார்த்தா மனசு சங்கடமா இருக்கு. அது நான் அவ மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷனா இருக்கலாம். ஏன் பொசசிவ்னஸ்னு கூட வச்சுக்கேன். உனக்கு இது ஓவரா தெரியல? அவ என்ன சாட்டர்டே பார்ட்டியில பசங்களோட சேர்ந்து கும்மாளம் அடிச்சா நீ கவலைப்படுறதுக்கு? பர்த்டே பார்ட்டியில சிரிச்சு பேசினாப்பா, அதான மேனஸ். அது எப்படி தப்பாகும்? அப்படின்னு பார்த்தா தான் காதலி மும்தாஜுக்காக கட்டின தாஜ்மஹால் முன்னால தினம் எவ்வளவோ ஜோடிங்க போட்டோ எடுத்துக்கிறாங்களே, அதுக்காக ஷாஜகானோட ஆவி கோவிச்சுக்குமா? அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு முரளி, சந்தேகங்கிறது பெரிய மனவியாதி. அது ஹாப்பியான மேரிட் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும் சொல்லிட்டேன். இப்போ கல்யாணத்துக்கு பிறகு காவியாவோட ஆக்டிவிட்டிஸ் ஒன்னு சங்கடப்படுத்தினா அது நாசுக்கா சொல்லிடு. பொண்ணுங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் ரொம்ப பொசசிவா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்பா. அதனால உன் மனசுல இருக்கிறத காவியா கிட்ட சொல்றதுக்கு முன்னால உன் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிடு. இல்ல காவியா ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் சிஸ்டர்ஸ். விஷயத்த சொல்றப்ப உன் தங்கச்சிங்க சர்ப்ரைஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஷாக் ஆயிடக்கூடாது. சார், ஏன் சார் வளவலன்னு பேசுற? முரளி சார், நீ என்ன பண்ற? கையில ஒரு ரோஸ் எடுத்துன்னு போய் அந்த பொண்ணுட்ட ரொமான்டிக்கா நம்ம NTR மாதிரி நின்னு பிரேமிஸ்தனானு சொல்லிடு சார். சம்பந்தம் இல்லாம ஆஜராகாதடா. தமிழ்ல சொல்லி ஒர்க் அவுட் ஆகல, இதுல தெலுங்கு வேறையா? இவங்க வேற அட்ரஸ் தொலைச்சவன் தெருவாளையற மாதிரி வந்து டார்ச்சர் பண்றாங்க. ச்சே. டேய், ஏன்டா இப்ப வண்டி நிறுத்தின? காரணம் இருக்குடா. பேங்க்ல என்கிட்ட காவியா கிட்ட லவ் சொல்ல போறேன்னு சொன்னேன்ல. ஆமா, சொல்லலாம்னு தான் இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்லையே. டேய், அதுக்கும் இப்ப வண்டி நிறுத்தினதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அக்கடை சூடு. டேய், பார்த்தது போதும், ஆக்ஷன்ல இறங்குடா. டேய் சிவா, அந்த ட்ரெஸ்ல அவ தேவதையாட்டம் இருக்கால. ஐயோ, நண்பனுக்கு மனைவியா வர போறவள சைட் அடிக்க கூடாது, சபநாகரிகம் தடுக்குது. டேய், சிஸ்டரா பாருடா, ஷீ இஸ் லுக்கிங் கிரேட். அந்த Dress அவ பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது. ஹாய் முரளி. ஹாய். ஹாய் காவ்யா. எப்படி இருக்கு நீங்க வாங்கி கொடுத்த Dress? இந்த Dressல நீங்க தேவதை மாதிரி இருக்கீங்கன்னு இப்பதான் சொல்லி. ஏ, அது நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல வந்தேன்,
அதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை கமிட் ஆயிடுச்சு. பட் ரியலி யூ ஆர் லுக்கிங் வெரி நைஸ்யா. தேங்க்ஸ் முரளி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ நோ ஒன் திங், எனக்கு பிடிக்காத எனிமி ஒருத்தர் இருக்கான். அவன் கூட என்ன லுக்கு விட்டுட்டு போனான். எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் முரளி. சரி, இப்படியே ரோட்லயே நின்னுட்டு பேசணுமா? பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டுட்டு பேசலாமா? பேசலாமே. சரி சரி சரி, நீங்க பேசுங்க. என் ஒய்ஃப் வீட்ல எனக்காக வெயிட்டிங். லேட்டா போனா ஃபைட்டிங். சோ என்ஜாய் யுவர் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போலாமா? போலாமே. இத பாரு, எல்லா சென்டிமெண்ட்ஸும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அவளா வந்து வெயிட் பண்ணிட்டு நிக்கிறா. நீ வாங்கி கொடுத்த Dress கிரீன் சிக்னல். ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு ரெமோவா மாறி உன் லவ் சொல்லிடுறா. நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. ஓகே பை. ஆல் தி பெஸ்ட்ரா. இங்க உட்காரலாமா? மேடம் என்ன சாப்பிடுறீங்க? 2 காஃபி ஸ்ட்ராங்கா. ஓகே மேடம். காலேஜ் முழுக்க இந்த Dress பத்தி தான் பேச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹாப்பியா இருந்துச்சு. ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட் ஃபீலிங். என்னமோ சொல்லி வச்ச மாதிரி நீங்க டைமுக்கு வருவீங்கன்னு. கரெக்டா வந்துட்டீங்க. என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தின உங்களுக்கு 100 சாக்லேட்ஸாவது வாங்கி தரணும். காஃபி தான் வாங்கி தர முடிஞ்சது. தேங்க்யூ. நானும் இன்னைக்கு சாயந்தரம் பேங்கை விட்டு வரும்போது உங்களை எங்கேயாவது ரோட்ல பார்ப்பேன்னு நினைச்சேன். அப்புறம் நீங்க என்ன டிராஃபிக் கான்ஸ்டபிளா ரோட்ல நிக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, காலர் மடங்கி இருந்தது அதான். இப்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். ஓகே. சார் பர்ஃபெக்ட். தேங்க்யூ. ஓகே சார். ஹாய் முரளி. ஹாய் முரளி. ஹலோ மேம். ஹோட்டல்ல யாரையாவது பார்த்தா ஹலோ சார். சாப்பிட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு அசட்டுத்தனமா கேட்கணும்ல. ஆனா நான் கேட்க போறது இல்லப்பா. நான் சாப்பிட தான் வந்திருக்கேன். என்ன முரளி, தனியா உட்கார்ந்துருக்க. ஆனா 2 கப் காஃபி இருக்கு. உன் கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? அவங்களுக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இவங்க என் ஃப்ரெண்டு காவ்யா. ஹலோ. ஹலோ. உட்காருமா. இவங்க மிலிட்டரி ஆண்டி அங்கிள். ஓ வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம அக்கவுண்ட்ல பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? நானும் இவர் பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். முரளியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு என்னன்னு தெரியலனா கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஹெல்ப் பண்ணுவாரு. ரொம்ப நல்லவரு. போற வழியில மீட் பண்ண காஃபி குடிக்கலாமேன்னு வந்தோம். சரி சரி இருக்கட்டும். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்க. ஏதாவது பேசணும்னு நினைப்பீங்க. நாங்க வேற எதுக்கு நடுவுல பூந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நாங்க கிளம்புறோம். See you முரளி. See you sir. Bye மா. Bye. என்ன ரொம்ப யோசனையா இருக்க? அவங்க 2 பேரோட கண்ணை பாத்தீங்களா? ரொம்ப பிரைட்டா இல்ல? ஏன் டவுட்டா? டவுட் தான். நீ வேற எதுவும் பிளான் வச்சிருந்தியோ? சுஜாதாக்கு முரளி தான் சரின்னு தோணுது. யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். என்னாச்சு? உட்காருங்க, காஃபி சாப்பிடலாம். உட்காருங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. சார் பில். தேங்க்யூ. ஓகே சார். போலாமா? போலாம். இந்தாங்க. நீங்களும் இருந்தாங்க. தேங்க்யூ.
ஓகே முரளி, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். பை. பாய்.